வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள். காவிரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தினசரி 8000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படும். பெங்களூருவில் முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் நடந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவு. தமிழ்நாட்டிற்கு தினமும் 1 TMC தண்ணீர் திறந்துவிட முடியாது என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா திட்டவட்டம். ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையை எதிர்த்து மேலாண்மை ஆணையத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என பேட்டி. காவிரி நீருக்காக திமுக அரசு எந்தவித குரலும் கொடுக்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. விவசாயிகளை பற்றி கவலைப்படாத திமுக அரசு எனவும் விமர்சனம். ஆனால் இந்த விடியா திமுக முதலமைச்சர் இன்றைக்கு இந்த விவசாயி மீது அக்கறை இல்லாத, தமிழ்நாட்டு மேல அக்கறை இல்லாத, எவ்வித குரலும் கொடுக்கல நீருக்கு. ஆனால் நான் ஏற்கனவே அறிக்கையின் வாயில வெளியிட்டிருக்கிறேன். காவிரியில் தமிழகத்திற்கு நீர் திறக்கப்படாததற்கும் மத்திய அரசிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என அண்ணாமலை விளக்கம். வரும் 26ஆம் தேதி டெல்டா விவசாயிகள் நடத்தவுள்ள போராட்டத்தில் பாஜக பங்கேற்கும் எனவும் அறிவிப்பு. விவசாய நண்பர்களுக்கு எங்களுடைய அப்பீல், இதுல மத்திய அரசுக்கு எந்த விதமான சம்பந்தமும் எங்கேயும் இல்லை. தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், மத்திய அரசாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய நலன் சார்ந்துதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால விவசாய நண்பர்கள் நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு, கடையடைப்புக்கு அவர்கள் வேண்டுகோள், அறைகோள் விடுத்திருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் பங்கேற்கிறோம். காரணம் இது மிக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றி நல்லாட்சிக்கு மக்கள் வழங்கிய நற்சான்றிதழ். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களத்தில் போட்டியிடாமல் தனது கள்ள கூட்டணிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தது அதிமுக. திமுக வெளிப்படையான ஜனநாயக நெறிமுறைப்படி களம் கண்டு வெற்றி பெற்றதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 67,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். திமுகவின் சாதனை திட்டங்கள் மக்களை சென்று சேர்ந்ததே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றிக்கு காரணம். திமுகவுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த மக்களுக்கு நன்றி என அமைச்சர் பொன்முடி பேட்டி. ஆண்டுகளில் செய்திருக்கிற சாதனைகளை மக்களிடம் எடுத்துச் சொல்லி நாங்கள் அனைவரும் பிரச்சாரம் செய்து எல்லோரும் தோழமை கட்சிகள், இந்தியா கூட்டணியினுடைய தோழமை கட்சிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுத்திய அந்த நிகழ்வுதான் இந்த வெற்றிக்கு மிக முக்கிய காரணம். நீட் விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம். நீட் தேர்வுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதற்கு நன்றி. நீட் தேர்வால் கிராமப்புற மாணவர்கள் சம வாய்ப்புடன் போட்டி போட முடியாத நிலை உள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டரில் கொல்லப்பட்டது எப்படி? சென்னை காவல்துறை விளக்கம். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சரணடைந்த நபரை அவசரமாக சுட்டுக் கொன்றது ஏன் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தல். அவர் சரணடைந்திருக்கின்றார். இப்படி சரணடைந்தவரை வேகமாக அதிகாலையிலேயே அவரை அழைத்து சென்றதாக இந்த ஊடகத்திலே நான் பார்த்து தெரிந்து கொண்டேன். ஊடக செய்தி. சரணடைந்த ரவுடி திருவேங்கடம் போலீசார் சுட்டு கொலை செய்யப்பட்டது சந்தேகத்தை எழுப்புகிறது.
ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு விசாரணையை நியாயமாக நடத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு அண்ணாமலை வலியுறுத்தல். படிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அவங்க சரண்டரான குரூப், அது அவங்களே போலீஸ் ஸ்டேஷன்ல வேகமா சரண்டரான குரூப் எப்படி தப்பியோட முயற்சிப்பான்? இது ஒரு லாஜிக்கலான கேள்வி. யாராவது காணாமல் போன ஒருத்தரை சுத்தி வளைச்சு பிடிச்சு அப்படிங்கிற என்கவுண்டர் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இந்தியாவில் முதல்ல இதாத்தான் இருக்கும். சரண்டரான ஒருத்தரை என்கவுண்டர் அப்படிங்கிறாங்க. உண்மை குற்றவாளியை தப்ப வைப்பதற்காகவே விசாரணை கைது திருவேங்கடம் சுட்டுக் கொலை. சீமான் பரபரப்பு குற்றச்சாட்டு. சீமானுக்கு அடுத்தடுத்த தேர்தல்களில் இன்னும் அதிகமாக மக்கள் பாடம் புகட்டுவர். முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்த சீமானின் விமர்சனத்திற்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி. நாம் தமிழர் கட்சியில மிக கடுமையான விமர்சனங்கள் திமுக மேல வைக்கப்பட்டிருந்தது இல்லையா? இப்ப தேர்தல் முடிவுகளில் பார்க்கும்போது ரொம்ப சொற்பமான ஒரு வாக்குகள் தான் நாம் தமிழர் வேட்பாளர் பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 சொல்ற வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த தேர்தலில் அவர் வாய்க்குழுப்பிற்கு மக்கள் இன்னும் அதிகமான பாடத்தை கற்பிக்க தயாராக இருக்கின்றார்கள். கோவை மாவட்டம் சூலூரில் 250 பேர் 5 மணி நேரம் தொடர்ந்து சிலம்பம் சுழற்றி நோபல் சாதனை. மாணவர்கள் ஒருங்கிணைந்து சிலம்பம் சுற்றிய கழுகு பார்வை காட்சி வைரல். கோவையில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டி. ஒற்றை சிலம்பம், இரட்டை சிலம்பம், கம்பு வீச்சு, வாள் கேடயம் என அசத்திய மாணவ மாணவிகள். பொள்ளாச்சி அடுத்த ஆழியார் கவியருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் அவசரமாக வெளியேற்றம். அருவியில் குளிக்க தற்காலிக தடை விதித்தது வனத்துறை. உதகையில் ஞாயிறு விடுமுறையை ஒட்டி சாரல் மழையில் நனைந்து குழு சீசனை அனுபவித்த சுற்றுலா பயணிகள். படகு இல்லத்தில் சவாரி செய்தும் மகிழ்ச்சி. வார விடுமுறையை முன்னிட்டு ஒகேனக்கலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். காவிரி ஆற்றின் இயற்கை அழகை ரசித்தும் பரிசல் சவாரி செய்தும் உற்சாகம். ஒடிசா மாநிலத்தில் உள்ள பூரி ஜெகநாதர் கோயிலின் பொக்கிஷ அறை திறக்கப்பட்டது. ஆபரணங்களை கணக்கிட 46 ஆண்டுகளுக்கு பின்னர் திறக்கப்பட்ட பொக்கிஷ அறை.